ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சாரி, ரியலி சாரி. கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பிரேக். ஆக்சுவலாக நானே இந்த பிரேக் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய பிரேக் வரும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ ஒர்க்கில் அப்படியே ஸ்டக் ஆகிட்டே அப்படியே போயிட்டே டே பை டே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ப்ரீத் பண்ணுறது கூட ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால ஐம் ரியலி சாரி. அண்ட் தென் இன்னொன்று சொல்லணுன்னா, அதுக்கப்புறம் ரெகுலராக போடுறேன். இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். நான் என்ன திங்க் பண்ணியிருக்கேன்னா, ஒரு குட்டி குட்டி பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், அந்த டைமில் 5 மினிட்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி பிளானில் இருக்கேன். ஓகே, ஐ திங்க் அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஓகே. அண்ட் தென் வேறு என்ன சொல்லணும்? ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால எஃப்எஃப் வந்து எபிசோட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு ஒன் ஷாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதனால் இந்த ஒன் ஷாட்டில் வந்து எனக்கு இந்த எஃப்எஃப் வேணும், இதை போடுங்க அது போடுங்கன்னு சொல்லாதீங்க. நான் ஷுவராக எல்லாமே போடுறேன், ஓகேவா? நான் எதுவுமே போடாமல் இருக்க மாட்டேன். அண்ட் மேரிட் டு மோம் ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு. ரீசன் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எப்பயுமே லாஸ்ட் எபிசோட் மட்டும் ஸ்டக் ஆகிடும் எல்லாம். ஏன்னா அதுக்கப்புறம் கதை இருக்காதுல்ல. ஸோ அதனால எனக்கு லாஸ்ட் ஸ்டக் ஆகிடும். மேரிட் டு மோமா இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் தரணும், அதனால நான் அதை ஸ்டக் ஆகி வச்சுருக்கேன். அண்ட் கிங்குமே அப்படி தான், ஒரு எபிசோடில் முடிக்கணும், அதனால் அது ஸ்டக் ஆகிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நல்லா கொடுத்த எபிசோடு இந்த ஒரு எபிசோட எண்டிங் வந்து அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடும். ஏன்னா மிச்சத்துக்குலாம் கதை இருக்குது, கதையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நானே ஒன்று பண்ணணும்ல, அதனால் எனக்கு லைட்டாக ஸ்டக் ஆகிடும் லாஸ்ட் எபிசோட் மட்டும். ஸோ ஸ்டில் எனக்கு அப்படி தான் ஸ்டக் ஆகிருக்கு. பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் எபிசோட் ஃபைனலாக ஒரு ஹாப்பி எண்டிங், அதுதான். மற்றபடி இப்போது ஒரு சீரீஸ் போயிட்டுருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு அந்த ஆர்வம் வந்து உங்களது ஓகே. பட் மேரிட் டு மோமா கிங்குன்னு கேட்கும்போது அது ஒரே ஒரு எபிசோட் தான், அது ஒரு ஹாப்பி எண்டிங் எபிசோட் தான். நான் கண்டிப்பாக இது ஒரு 20 மினிட்ஸ், அது ஒரு 20 மினிட்ஸ் நான் ஷுவராக போட்டுறேன். பட் எப்போன்னு எனக்கு தெரில, பட் ஷுவராக நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் வேறு எதுவும் கிடையாது. ஐ திங்க் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட் கூட போயிடலாம். ஐ திங்க் இந்த ஒன் ஷாட்டில் எந்த இன்ட்ரோவும் இல்லாமல் அப்படியே நம்ம அப்படியே எப்பயும் போல் ஒன் ஷாட் போவோம்ல, ஸோ அதுமாரி ஜாலியாக போயிடலாம், ஓகேவா? சரி வாங்கடா ஸ்ட்ரைட்டாக விளக்க போயிடலாம். ஓகே, இதை வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு நினச்ச மறந்துட்டேன். ஓகே, இப்போ சொல்லிடுறேன். இப்போ பப்ளிக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஸ்டடீஸ் தாங்க. வீடியோலாம் இங்கே போய்டாதீங்க தான் இருக்கும், எப்போ வேணாலும் பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் உங்கள் செல்ஃபை சாட்டிஸ்ஃபை அளவுக்கு படிங்க. உங்களுக்கும் ஒரு ரிக்ரெட் வந்துடக்கூடாது. ரிக்ரெட் ரொம்ப லாங் டேஸ் கழிச்சுலாம் வராது, இந்த லீவ்லேயே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்து நீங்களே மார்க்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இதை முடிச்சிருக்கலாமே. ஸோ அதனால் உங்கள் செல்ஃப் ரிக்ரெட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு படிங்க. உங்களுக்காக படிங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஒரு மாதிரி உங்கள் மார்க்ஸ் வரும்போது கெத்தாக இருக்கிற அளவுக்கு படிங்க. இது கெத்து தான், உண்மையிலே படித்தா கெத்து தான். படிக்கிறது இதை பற்றி சொல்கிறதுலாம் பூமர்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஜாலியாக கெத்தாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். உங்கள் மார்க்லாம் சொல்லும் போதோ அதுமாரி கெத்தாக என்கிட்ட வந்து மார்க் சொல்லுங்கள். நானும் கெத்தாக சொல்லிக்கிறேன் என்னோடய சர்க்கிள் அண்ட் என்னோடய ஃபேமிலி கிட்டலாம். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் எப்பவுமே சொல்கிறது தான். அதில் பாருங்கள், இல்லை எனக்கு இதெல்லாம் கேட்டால் ஃபோக்கஸ் ஆகாதுன்னா அப்படியே போயிடுங்க, எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு வந்து பாருங்கள். ஓகே, சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம். எல்லாம் ஸ்டாப் பண்ணுமோ? ஐயோ சொல்லக்கூடாதுல்ல. நம்ம இது ஒன் ஷாட் பார்க்குறோம்ல. ஓகே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னால் இதுக்கு மேலாம் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியாது, செம்ம காண்டாக இருக்குது. நான் இப்போவே போய் பேசலான்னு இருக்கேன். சங்குக்கு எத்தனை டைம் தாண்டா உனக்கு மாற்றுறது? உனக்கு எத்தனை பிஏ தாண்டா மாற்ற முடியும்? பாருடா, யாரும் செட் ஆக மாட்றாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாதுல்ல. முதல் சின்ன பையன், உனக்கு தெரியாதுன்னு 3 பேரை, அப்போவே ஒரு 4 பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். எப்படியும் இந்த 3 பேர் கூட இருந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதான் இப்போ 18 ஆகிட்டல, அடல்ட் ஆகிட்டல. இதுக்கப்புறம் எனக்கு காண்டாக இருக்கேன், போய் ஸ்டாஃப் கிட்ட பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் செட் ஆகிடுச்சுலடா. அவங்க பாரு ஜமீன், எல்லாருக்கும் செட் ஆகிடுச்சுன்னா எனக்கும் செட் ஆகணும்லாம் இல்லை. எனக்கு செட் ஆகலை, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ என்ன சொல்லணும் தெரில. சும்மா நீ திருப்பி ஸ்டாஃப் மாதிரி நீயும் பேசிகிட்டு இருக்காத, ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணு. சரிடா போய் பேசப்போ. அவனுங்க சும்மாவே ஆச்சு மூச்சுன்னு கற்றுவானுங்க. சரி நான் போய் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் பேசிட்டு வந்திருப்பான். என்னடா சொன்னானுங்க? இன்னும் 1 வீக்கில் மாத்திரான் இருக்கானுங்க. எனக்கு கடுப்பாக இருக்குடா. இப்போ இருக்கிறது ஒரு மாதிரி ஓவர் ஆட்டிடியூடாக இருக்குது. எனக்கும் காண்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ரூல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஜங்குக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போயிருப்பான். ஒரு 1 வீக் அப்புறம் ஸ்டாஃப் ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. ஜங்குக், இப்போ உங்களுக்கு நியூவாக இவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பிஏவா. அவங்க போயிட்டாங்க. ஓ
நீங்கள் பேசிட்டுருங்க. ஷெட்யூல்ஸ் தான் நான் வாங்கிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். ஓகே, பார்த்துக்கோ. ஓகே சார். குட் மார்னிங் சார். மார்னிங். ஒயனா? ஆமாம் சார். அண்ட் உங்களோட இரு வந்தோடனையும் நீயும் மற்றவங்க மாதிரி ஆரம்பிக்காத. உன்னை பற்றி வேறு ஏதாச்சும் சொல்லக்கூடாதுன்ட்டானுங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். சாரி, நான் என்னோடய இன்ட்ரோ கூட கொடுக்கல. ஐம் ஒயன். அப்புறம் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் சார். எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப். ஐ ஹோப் நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. ஆமாம், என்ன ஏஜ் உனக்கு? ஏதோ என்னை விட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் என்னை விட சின்ன பொண்ணுலாம் எடுக்க மாட்டாங்க, வாய்ப்பில்லை. அதான் கேட்குறேன், என்ன ஏஜ்? 21? 21ஆ? சரி, ரொம்ப சின்னதாக இருந்தேன். மேபி நீ குள்ளமாக இருக்கனால கூட அப்படி இருக்கலாம். இல்லை நத்திங் வயன். நீ போய்ட்டு என்னோடய ஷெட்யூல்ஸ்லாம் என்னென்ன அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே. அண்ட் வயன், சொல்லுங்கள் சார். இந்த சார் ஃபார்மாலிட்டிலாம் வேணாமே, நார்மலாகவே நீ என்ன ஜங்குக்குனே கூப்பிடலாம். நோ ப்ராப்ளம். நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். நான் என்ன சார் தான் கூப்பிடணும், என்கிட்ட இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நான் ஒன்று ரூல் பண்ண மாட்டேன். நீயும் என்னை ரூல் பண்ண வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன் ஜாப்பே என்னை ரூல் பண்ணுறது தான். பட் கொஞ்சம் சாஃப்டாக ரூல் பண்ண, ரொம்ப ஹார்டாக ரூல் பண்ணாத. எனக்கு அப்புறம் உன்னையும் பிடிக்காம போய்டும். அப்புறம் நான் உனக்கும் இந்த வேலை வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீ வர ஃபர்ஸ்ட் ஜாப்பு அது இதுன்ற எப்படி வசதி? ஐயோ சார், நான் அவ்வளோ ரூடெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். இதோட ஃபர்ஸ்ட் ஜாப் சார், இதை நம்பி தான். ஐயோ, இதெல்லாம் சொல்லக்கூடாதே. இல்லை சார், நீங்கள் அப்படிலாம் பண்ணுறாதீங்க. இன்கேஸ் என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் டக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் சார். நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் இது மாதிரி நான் வேணாம், ஸ்டஃப் இல்லைன்னுலாம் சொல்லி ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் கொடுத்துடாதீங்க சார். இல்லை, நான் மிரட்டலாம் இல்லை, சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் சார் வேணாம், ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குது. வேணாண்ணா. பட் சார், உங்களை சார்ன்னு கூப்பிடலன்னா ஒரு சீனியர் ஸ்டாஃப்லாம் திட்டுவாங்க ரூல் படி. ஆமாம், அது வேறு இருக்குல்ல. ஓகே, தனியாக இருக்கும்போது வேணால் ஜங்க கூப்பிட்டுக்கோ, இதுக்கு முன்னாடி வேணா சார்ன்னு கூப்பிட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்றைக்கி ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. இன்றைக்கி எந்த ஷெட்யூலாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும். ஒரு 3 ஹவர்ஸ்னால் முடியுமா? இல்லை நீயும் என்னை ரூல் பண்ண போறியா? ஓ, நீங்கள் தூங்கணுமா? சரி, நீங்கள் தூங்குங்க, நான் பார்த்துக்குறேன். சார், உங்களோட ரூம் பக்கத்தில் தான் எங்கள் ரூம் இருக்குது. நாங்கள் உங்கள் ரூம் எனக்கு எங்கேன்னு தெரியாது, அப்படியே காட்டிடுறீங்களா? நானும் என் ரூம் பார்த்துட்றேன். அஃப்கோர்ஸ், வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே பேசிகிட்டே போயிருப்பான். அப்புறம் இதான ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் சொன்னேன். இப்போ தான் முடிச்சியோ யூனிவர்சிட்டி? ஆமாம் சார், இப்போ தான் முடிச்சுட்டு சும்மா ரேண்டமாக அட்டென்ட் பண்ண இன்டர்வியூ பார்த்தா செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு செலக்ட் பண்ணதுக்கு ரீசனே உன்னோட ஏஜ் தான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுப்பாங்க, இங்கேனா ஃப்ரெஷராக எடுத்தாங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு செட் ஆகாது. என்னோடய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி பார்த்து எடுத்துருக்கானுங்க போல், அதனால தான். ஓ, உங்களால் தான் கிடச்சிதா சார்? ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தானே சொன்னேன் சார்ன்னு கூப்பிடாதானே, அது டக்குன்னு வரல சார். போக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. அப்புறம் ஷெட்யூல்ஸ்லாம் மெயில் பண்ணாத, என்கிட்ட வந்து சொல்லு. நான் மெயில் பண்ணால் நான் ஃபோனில் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டேன், நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். ஓகே சார், நான் எதுவும் மெயில் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு, பட் நான் ஆஃபீஸ் கிட்ட காட்டுறதுக்காக ஒரு மெயில் பண்ணிக்கிறேன். ரொம்ப உஷாராக இருக்கேன். ஓ, ஐ திங்க் இதான் ஒரு ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கோ ஸ்டாஃப் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, சரியா? பாய் வேன். ஓகே சார், பாய். சார், என்ன வேன்? இல்லை, உங்கள் கீ என்கிட்ட இருக்குது. இன்கேஸ் யாராச்சும் வந்து செக் பண்ணாங்கன்னா உங்கள் ரூம் நான் ஓப்பன் பண்ணி வரலாம்ல? வந்து உங்களை எழுப்புறதுக்கு தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் முன்னாடியே பர்மிஷன் கேட்டுக்கிறேன், நான் அப்போ தட்டி எழுப்ப முடியாதுல்ல. சரி வேன், ஓகே, பார்த்துக்கோ. அப்படி சொல்லிட்டு ஜங்கு போயிருப்பான். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கான். என்னடா செட் ஆகிட்டாளா எவனாச்சு? ஐயோ, எனக்கு வேறு லெவல் செட் ஆகிட்டா. ஆக்சுவலாக அவள் கீ எடுத்து ஓப்பன் பண்ணி வரலாம், அவளுக்கே தெரியும். பட் இருந்தாலும் பர்மிஷனாக கேட்குறா. எனக்கு ஓகே தான். என்னடா இந்த அளவுக்கு பேசுகிற? பிடிச்சிருக்கா என்ன?
பிடிச்சிருக்கு, நல்லா தான் பேசுகிறா. டேய் பிடிச்சிருக்கா உனக்கு? தூ செமீன் கன்றாவியாக பண்ணாது போ. சரிடா போயிட்டு ஒரு 3 hours தூங்குறேன். அது 3 hours-ஆ? டேய் என்னடா அந்த பொண்ணு உண்மையாலே உன்னை 3 hours தூங்க சொல்லிடுச்சா? ஆமாம், அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, நான் சொன்னோன்னு இந்த பொண்ணு கேட்டுருச்சு. ஃபஸ்ட் ஜாப்டா, வைப்புடுறா போல் வேலை விட்டு போயிடுவோமோன்னு. அதான் சே இவனுக்கு லக்குடா. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நான். இதுக்கப்புறம் லக்கு இல்லைண்ணா எப்படி? அதான் அண்டவனா பார்த்து எனக்கு ஒன்று அமுச்சிருக்கான். ஐய அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு எல்லாரையும் அமுச்சிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்டான். ஸோ இங்கே அவன் எல்லா ஷெட்யூல்ஸும் பார்த்துட்டு என்னென்னலாம் இப்போ கட் பண்ணலாம் சொல்லி அதையும் கட் பண்ணிகிட்ருக்கா. ஓகே அப்போ 3 hours ப்ராக்டிஸ்ன்னு போட்டுடலாமா? 1 hour ஓகே வோக்கல் ப்ராக்டிஸ், 1 hour டான்ஸு, 1 hour எக்ஸசைஸ் போட்டுடலாம். ஓகே. ஐயோ இந்த சீனியர் ஸ்டாஃப் எதுக்கு இங்கே வரா? ஓயன் சொல்லுங்கள் மேம். எங்கே ஜங்குக்? எக்ஸசைஸ் ரூமில் இருக்காங்க. நான் எக்ஸசைஸ் ரூம்லேருந்து தானே வரேன். எங்கே போனான் அவன்? இப்போ தான் அது முடிஞ்சு இப்போது டான்ஸ் கிளாஸ் கொரியோவில் போனாங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீங்களே அப்படியா? சரி நாங்கள் போய் பார்த்துக்குறேன். மேம் உங்களை சார் கூப்பிட்டாரு. எங்கே சார்? அலெக்ஸ் சார். ஓ அலெக்ஸா, சரி நான் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறம் ஜங்குக்கு வர மீட் பண்ணோம். அவங்கக்கிட்ட வர ஒரு ஃபார்மில் சைன் வாங்கணும். வரேன். ஓகே மேம். ஷூ இப்போ என்ன கீ ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைனும் கீ ஓப்பன் பண்ணிட்டு சார் 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 ஜங்குக் சார். என்ன வேன் அதுக்குள்ளே 3 hours ஆச்சா? இல்லை சார் 2 hours தான் ஆச்சு. அப்புறம் என்ன கொஞ்சம் தூங்கினேன் போ. சார் மேம் வேறு வந்து செக் பண்ணாங்க. இப்போது நீங்கள் அங்கே கொரியோகிராஃப் ரூமில் இருக்கணும். எல்லோரும் போயிட்டாங்க, நீங்களும் போகணுண்ணா சார். எழுந்துக்கோங்க சார். ஒரு 5 minutes சார். சார் ப்ளீஸ் சார். ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்கு டக்குன்னு எழுந்திருப்பான். சாரி சார். இல்லை ஓகே நீ சாரி சொல்லணும்லாம் அவசியம் எதுவுமே இல்லை. எனிவே 2 hours நல்லா தூங்கினேன், ரொம்ப தேங்க்ஸ். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போயிருப்பான். இப்போதும் ரூமில் போயிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஜங்குக்கு அப்போ தான் உள்ளே வரான். லைட்டாக தூங்கு மூஞ்சோட எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. நல்லா தூக்குமாடா. ஐயோ என்ன ஸ்லிப்பரோடய உள்ளே போயிட்டாரு. ஷூ எங்கே அப்படி சொல்லிட்டு வைனும் பார்த்து போய் ஷூ எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கோட கால்கிட்ட சார் ஷூ ஒயன் நான் போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் நீ சொல்லியிருக்கலாம்ல, நானே எடுத்து வந்துருப்போம்ல. இப்போ இல்லை சார் மேம் வருவாங்க, ஸ்லிப்பர் நீங்கள் கழட்டுங்க. இல்லை நான் போட்டுக்கிறேன் போ. இல்லை சார் நீங்கள் போ நான் போட்டுக்கிறேன். ஓகே சார் நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து அங்கே எக்ஸசைஸ் தான் பண்ணணும். பட் இன்றைக்கி எப்படி சார் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை ஜம்ப் போகிற மாதிரி பார்த்துக்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன், நீ வெயிட் பண்ணு. ஓகே சார் ஸ்லிப்பர் கொடுங்க. நான் எடுத்துகிட்டு இல்லை வேணாம் சார் அப்படி சொல்லிட்டு வாயணும் அப்படியே கையிலே ஸ்லிப்பர் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சிடுறா. ஸோ எல்லாருமே பார்த்துட்ருக்கானுங்க. நல்ல பொண்ணாக இருக்கலாடா. டேய் வாழ்றியாடா நீ? ஷோ ஏன்டா உங்களுக்குலாம் ஷூ ஸ்லிப்பர்லாம் போட்டு விட்டதே கிடையாதா? இல்லை எனக்கு போடும்போது மட்டும் ஏன்டா கண் இப்படி வருது உங்களுக்குலாம்? இல்லைடா இப்படிலாம் ஓடி வந்து அக்கறையா இது மாதிரி ஃப்ராடு வேலைலாம் எங்களுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால தான். சரி சந்தோஷம், போய் பேக் பண்ணி போ. ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இங்கே உட்காந்து எல்லா ஷெட்யூல்ஸும் பார்த்துட்ருக்கா. சார் பனானா மில்க் ஷேக் ஆக்சுவலாக குடிக்க கூடாது. நான் இல்லை சார் இந்த மில்கில் ஃபேட் கிடையாது, நான் கேட்டு தான் போட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் பார்க்க ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, அதனால தான். குடிச்சிடுங்க, இங்கேயே குடிச்சிடுங்க. அங்கே போனால் பங்கு தர மாதிரி இருக்கும் எல்லாருக்கும், இங்கே குடிச்சிடுங்க. ஏன் நிறைய சீரியஸ்? ஆமாம் இங்கே குடிச்சிட்டு போங்க. அப்படி சொல்லி ஜங்கு குடிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸில் எப்படி வந்தோம், ஜங்கு டக்குன்னு பையன்கிட்ட கொடுத்துட்றான். பங்கு கேட்பானுங்களே. ஆமாம். டேய் இங்கே என்னடா பண்ணிருக்க? என்னடா ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்கு இந்த பொண்ணு?
முன்னாடி நான் தான் குடிக்க சொன்னேன். என்ன இப்போது? அவங்களும் இல்லைப்பா, எங்கே போய் முடிய போதோ தெரில அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. செஞ்சவங்க அகைன் வாங்கி எல்லாத்தையும் குடிச்சிட்டு தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே சார். சார் நைட்டு ஃபுட்டு மட்டும் இங்கே ஷெட்யூல் பண்ணுறது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேசலாம். ஏர் ஆஃபீஸர்கிட்ட பேசி நான் மூவ் பண்ணுறேன், ஸ்டாஃப் கிட்டே பேசி. ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படி சொல்லிட்டு ஜங்க ஓடிருப்பான். ஸோ இங்கே வாயினும் நல்ல வேலை ஹாப்பியாக இருக்காங்க போல். இதே மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கிட்டா தான் அவங்க சைட்லேருந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அவங்க சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வராமல் இருந்தால் எனக்கு எல்லாமே சேல்ரி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறேன்ருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபேமிலி ஓரளவுக்கு செட்டில் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு வாயின் இங்கே ஒன்று ஒன்றா யோசிச்சுட்ருக்கா. ஸோ இப்படியே தான் ஜங்குக்கும் வாயினுக்கும் டேஸஸ்லாம் போயிருக்கோம். இப்போ ஜங்குக்கும் வாயினும் ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. சார் இந்த பேப்பரில் இருக்க டைலாக்ஸ்லாம் சொல்லிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் வரலன்னா அகைன் கேளுங்க, நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்துடும். ஓகேவா? ஓகே ஓகே வேன். எவ்வளோ நேரம் போகுமா ஷூட்டிங் இன்றைக்கி? தெரியல சார். ஐ திங்க் இன்றைக்கி ஒரு 8 hours ஆச்சு போகும்னு நினைக்கிறேன். பெரிய ஷூட்டிங்கா? கன்சர்ட் முடிஞ்சோன்னே இவ்வளோ பெரிய ஷூட்டிங்கா? சரி ஓகே. வயன் என்னென்னு பார்த்துக்கோ சரியா? இப்போ வயனுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். சாரி சார். ஸோ எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க? இப்போ பேசு போகணும், பிரச்சனை இல்லை. போ. இல்லை சார் பரவாயில்ல, பேச வயன். இப்போ ஏதாவது அர்ஜென்ட் காலர் பேசு. ஒரு 2 minutes பேசு போ. அப்படி சொல்லிட்டு வயனும் வெளியே போயிருக்க முடியாது, ஏன்னா ரூம்குள்ளே தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக வயன் இப்படி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போயிட்டு நின்று பேசலான்னு இருப்பா. அவள் பேசுறதெல்லாம் ஜங்குக்கும் கேட்கும். ஸோ அது மாதிரி தான். சொல்லுடா, திருப்பி என்ன பிரச்சனை வாங்கி வந்து வச்சுருக்க? எவ்வளோ டைம்டா சொல்கிறது? என்ன எதுக்குடா அவங்க இப்போவே வர சொல்கிறாங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உனக்காக தானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்பு இருக்காடா? அம்மா உடம்பு சரியாமல் இருக்காங்களே, அக்காவையும் இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே, ஒரு அறிவாச்சு இருக்காடா உனக்கு? என்னால் இப்போ வர முடியாதுடா, நைட்டும் வர முடியாது. 2 days கழிச்சு வரேன்னு சொல்லு. இன்னும் டைம் இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத. ஃபோனை வை. என்ன ஹால் டிக்கெட் தர மாட்டாங்களா? சரி, அந்த மேம் கிட்ட பேசிட்டேன், வைய ஃபோனை அப்படி சொல்லிட்டு அவளும் கால் கட் பண்ணிட்டு டக்குன்னு கால் பண்ணுறா. ஹலோ மேம், நான் சாரி, எனக்கு புரியுது மேம். ஹால் டிக்கெட்லாம் மேம் என்னால் இப்போ நேரில் வர முடியாது. இல்லை அம்மாவாலையும் வர முடியாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் வரணும். பட் எனக்கு லீவும். ஓகே ஓகே மேம், நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வர ட்ரை பண்ணுறேன். ஐம் சாரி. தேங்க்யூ மேம். சார் சாரி, ரொம்ப நேரம் ஆகிடுச்சா? இல்லை கேட்கலான்னு நினைக்கிறேன்டி. கேட்கலாம் தான். என்னாச்சு? இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி நான் எதுவும் கேட்டது கிடையாது. நீயும் என்கிட்ட அதெல்லாம் சொன்னது கிடையாது. கேட்டால் ரூல்ஸ் இங்கே சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னுவேன். என்ன தம்பி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் பார்க்கும்போதோ ரொம்பவே பரபரப்பாகவே பேசுறிய. என்னாச்சு? எதுவும் சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். கம்ஃபர்டபுள்னா சொல்லு. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுள். நீ வந்த பிறகு எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் உங்ககிட்ட. உனக்கு கம்ஃபர்டபுளாக தான் சொல்லு, ஒரு பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இல்லை சார். தம்பி காலேஜில் யாரையோ அடிச்சிட்டானா, அதனால் ஹால் டிக்கெட் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ ரொம்ப வாழோ. சரி, அதுக்கு நீ தான் போகணுமா என்ன? அம்மாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு. சரி, அப்பாவாச்சும் அமுச்சு விடலாம்ல. அப்பா இல்லை சார், நான், அம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி, தம்பி, இவ்வளோதான். நாங்கள் 4 பேர் தான். ஓ ஓகே ஓகே. நீ தான் பெரிய பொண்ணா வீட்டில்? ஆமாம் சார், அதான் போய் பார்க்கணும். சரி நீ போயிட்டு வா போ. ஐயோ சார்
இங்கே போயிட்டு வான்னு சொல்லிடுவீங்க, ஸ்டாஃப்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் ஈவினிங்காக என்னென்னு பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பேப்பரில் இருக்க டைலாக்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா சார்? நான் போயிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா? இல்லை எதுவும் வேணாம். ஏன் சார் இங்கே வாடி. என்ன சார்? இல்லை, உனக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு. ஐயோ சார், அப்போலாம் இல்லை என்னால் அனுப்ப முடியாது, என்னோடய ஃபேமிலினாலும் அனுப்ப முடியாது. என்னோடய கசின் சிஸ்டர் ஒருத்தி இருக்கா, அவள் நம்பர் நான் உனக்கு தரேன். எப்போல்லாம் உனக்கு காசுலையோ நீ அவகிட்ட கேளு, அவள் உனக்கு அனுப்புவான், சரியா? சார், நீங்கள் சொன்னதே ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். நீங்கள் இந்த போய் படிக்கிறேன்டி போ. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. ஸோ எல்லாமே முடியுது, ஷூட்டிங் எல்லாம் முடியுது. ஸோ டேஸஸும் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக எல்லாரோட பிஏக்கெலாம் மேனேஜர்ஸ், அந்த அசிஸ்டன்ட்ஸ் அப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்களும் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களை போட்டு தாளித்து எடுக்கிறாங்க, செம்ம திட்டு வாங்குறா ஒயன் பார்த்தல. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறதில்ல, ஜங்க் ரொம்ப ரெகுலராக இருக்கிறதுனால தான் எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ டவுன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தானா உன்னை வேலை விட்டு தூக்குறது ஒரு வழியே கிடையாது, என்னன்னு பார், சரியா? அப்படி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஸோ ஒயன் வெளியே அழுதுகிட்டே வந்திருப்பா. ஜங்க் இதை நோட் பண்ணிவிட்டு, ஐயோ என்னால் திட்டு வாங்கியிருப்பா. ஒயன் சார், தோ என்னாச்சு, செம்ம திட்டா? ஆமாம் சார். சரி, அதுக்கப்புறம் நான் அவ்வளோ இருந்துக்கிறேன், அழுவாத, சரியா? இல்லை சார், இப்போலாம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களே திட்டினாங்க, அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல சார். அப்படி இல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, நாளைக்கு என் பர்த்டே. ஸோ அதான் இப்படி தாளிச்சுட்டாங்க போல, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. விடு. அப்புறம் நாளைக்கு எனக்கு ஏதாவது கிஃப்ட் தருவியா? சார், உங்கள்கிட்ட நான் கரெக்டாக இருந்து எல்லாமே பண்ணுறேன், இதுக்கே என்ன ரொம்ப க்ளோஸாக இருக்கேன்னுலாம் திட்டுறாங்க. இல்லை கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான், ரூல் பிரகாரம் நான் வாங்கி தரக்கூடாதுல்ல சார். பட் சாரி, பட் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஜாப் வேணான்னு விட்டு போகல, அப்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். இப்போ என்னால் வாங்கி தர முடியாதுல்ல சார், ஐம் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான், எனக்கு வாங்கியும் தர முடியாது. சரி ஓகே, பரவாயில்ல விடு. அப்படி சொல்லி ஜங்குக்கும் போயிருப்பான். ஸோ ஜங்குக்கோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, லைவ் அப்படி இப்படின்னு ஜங்குக்கு போயிட்டு வந்திருப்பான். இப்போ தான் நைட்டை ஃப்ரீயாக வந்து உட்காடுறான். பாடா இப்போதான் எங்க ஒயன்? சார், நீங்கள் இப்போ தூங்கலாம், உங்களுக்கு டைம் இருக்குது, ரொம்ப நேரம் கொடுத்துருக்காங்க, மார்னிங் தான். இல்லை நான் உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும், உட்கார். சொல்லுங்கள் சார். கேக்லாம் சாப்பிட்டியா? உனக்கு எதுவுமே தரல? இல்லை சார், எனக்கு தந்தாங்க, நான் சாப்பிட்டேன். ஸ்டாஃப்க்குன்னு தனியாக? இல்லை இந்த கட் பண்ண கேக்கு நீ சாப்பிடல, நான் சாப்பிட பிடி. ஐயோ, அது சாப்பிடக்கூடாதே சார். உங்களுக்கு சாப்பிடு, யாருக்கு தெரிய போகுது, இவ்வளோ பெரிய கேக்கை நானே சாப்பிட்ற போகிறேன், சாப்பிடு. நல்லா இருக்கா டேஸ்ட்டு? நல்லா இருக்கு சார். எங்களுக்கு கொடுத்த கேக் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும்னு, அதனால தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கேக் அவ்வளோ எடுக்க விடல. என்னோடய ப்ரோஸ்லாம் லைட்டாக கத்திட்டு தான் போனாங்க. உனக்காக தான் வச்சுருக்கேன், என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்டு, பேக்கில் வச்சுட்டு தெரியாமல், சரியா? டெய்லி வீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. தேங்க்யூ சார். சரி, இது வேறு நான் ஒரு கிஃப்ட் கேட்டேன், எனக்கு அதுவே வருத்தமாயிடுச்சு. கேட்டிருக்கக்கூடாது தாண்டி, சாரி டி. ஐயோ சார், அப்போல்லாம் இல்லை, எதுக்கு சாரிலாம் சொல்லிவிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி ஒயன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்ல, அது ஒன்றும் இல்லை. எனக்கு உன் கூட பழகும் போதோ ஐம் ஸோ கம்ஃபர்டபுள் ரீ. எனக்கு அது பெருசாக அப்படி இப்படின்லாம் சொல்ல தரல. ஐ திங்க் உன் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி. எனக்கு அது நல்லா தெரியுது. நீ இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது, நீ இருந்தால் நல்லா இருக்குது. உன்னை யாருன்னா திட்டினா எனக்கு ஹர்ட் ஆகுது. அதான் லவ் தான். ஐ லவ் யூ டி. நீ என்ன நீ யோசிச்சு அப்புறமா சொல்லு, சரியா?
சார் என்ன சார், நான் என் ஃபேமிலி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சார் நீங்கள் லவ் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். இல்லை நான் இப்போ அவங்ககிட்டலாம் சொல்லி உங்ககிட்ட தான் பர்சனலாக சொல்லிட்டுருக்கேன் சார். தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும். இது மாதிரி தாட்லாம் வேணாம் சார் ப்ளீஸ். ஆல்ரெடி நான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிச்ச பேரை பார்க்கலும் நீங்கள் என்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு இத்தனை நாள் தெரியல அதுக்கு நேம் இது தானா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட பெரிய பொண்ணு. ஸோ எனக்கு அதாவது சொல்கிறேனே, எனக்கு ப்ராப்பராக சொல்ல தெரிலடி. எதனால் பிடிச்சிருக்கேன் ஏன் பிடிச்சிருக்கேன்லாம் எனக்கு சொல்ல தெரில. நீங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேபி உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறதுனால இருக்கும் சார். இது என்னோடய வேலை. நான் காசுக்காக இந்த வேலையை செய்கிறேன். ஆமாம் காசுக்காக தான் செய்கிறேன். நான் அது நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் நீங்கள் காசுக்காக செஞ்சாலும் நீ காசுக்காக செய்கிறேன்னு அது நல்லா தெரியுது. பட் எனக்கு அந்த ஃபீல் என்னமோ மாறி இருக்கு. எனக்காக இதெல்லாம் பண்ணுற, எனக்காக பிறந்துரு அப்படி இப்படின்னு ஏதோ தெரில. நிறைய ரொமான்டிக்காக எழுத தோணுது. நிறைய ரொமான்டிக் சாங் கேட்கணுன்னு தோணுது. உன்னை நினச்சாலே நல்லா இருக்கு. நீ ஒரு டைமாக பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் உனக்கிட்ட வச்சு அணைச்சிட்டு நிறைய முத்தம் கொடுத்து லவ் யூ பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லணுன்னு இருக்குது. பட் நீ அதுக்கு ஓகே சொல்லணும்ல. நீ பேன்னு என்னையே பார்த்துட்டு இருந்தா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அவ்வளோதான். சார் சார் ப்ளீஸ் சார் இப்படி பேசாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த வேலையே போயிடும். இதை நம்பி தான் எல்லாமே இருக்குது. என் தங்கச்சி படிக்கிறான், என் தம்பி, அப்புறம் எங்கள் அம்மாவோட மெடிக்கல் எல்லாமே நான் இதில் தான் சார் பார்க்குறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு டைம் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வருது, சொல்லிட்டேன். இங்கே பாரு, என்னை வேலை விட்டு தூக்கணும்னா நான் நினைக்கல. கூட வாழணும்னு நான் நினைக்கிறேன். அது உனக்கு இவ்வளோ தான் கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரில சார். ப்ளீஸ், இவ்வளோ நாள் நான் மற்ற ஸ்டாஃப் மாதிரி உங்களை மூஞ்சி காட்டாமல் இருந்ததுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்டாக எனக்கு புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை உங்களை லவ் பண்ணுறதில்ல. எனக்கு நல்லா தெரியும் இப்போவே நீங்கள் எவ்வளோ பீக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் மேலே லவ் வந்திருக்கா? கொஞ்சமாச்சு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இது தெரியல உங்களுக்கு, இது மாதிரி நீங்கள் பார்த்தல, அதனால கூட உங்களுக்கு இப்படி தோணும். சரி சரி, எதுக்கு இப்படி அழுகுற? அழுகாமல் பேசுவதே வந்தாலும் நான் எதுவுமே பண்ணலையாடி. ஜஸ்ட் என்னோடய ஃபீலிங் மட்டும் தான் நான் என்கிட்ட சொன்னேன். இப்போ எதுக்கு அழுகுறேன்? எனக்கு கஷ்டமாக இருக்குது, அழுவாத. உங்களை தான் சொல்கிறேன், அழுவாத. எது வந்தாலும் அழுகாமல் பேசு. இப்போ கூட நான் ஏன் அழுகிறேன்னா எனக்கு பயமாக இருக்குது சார். இந்த வேலையை விட்டு போகாது, கண்டிப்பாக போகாது. பயப்படாத. அப்புறம் வேறு நான் ஏமாத்திடுவேனா? கண்டிப்பாக சார், எனக்கு நல்லா தெரியும். பாருங்கள் சார், உங்களை நான் கேர் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது மணிக்காக மட்டும்தான். எனக்கு சேலரி தராங்க, இது என்னோடய ப்ரொஃபஷ்னல், அவ்வளோதான். இது தாண்டி எதுவும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் மனசில் ஏதோ போட்டு குழப்பிக்காதீங்க. ஓயன் சரி, நீ பேசிட்டல, நான் பேசுறது கொஞ்சம் கேளு. இல்லை நான் கேட்கல. இங்கே பாரு ஜங்குக், நீ என்னோட சின்ன பையன், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு. சரி, நீ லவ் பண்ணுற, நானும் லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. செம்மடி ஒண்டடி ஜங்குக். சரி சரி, இது சொல்ல உங்கள் என் ஃபேமிலிலாம் ஒத்துப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அம்மாட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னாங்க. வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்புறம் ஓகே சொன்னாங்க, அதையும் கேளு. பாரு, என்னால் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இது நல்லாவும் இல்லை. நீ இன்னும் போக போக பெரிய ஆர்டிஸ்ட் ஆகவே, இன்னும் குளோபல் ஸ்டார் ஆக போகிற. உனக்கெலாம் ஏதாவது மாடல், ஏதோ ஒரு பெரிய பிராண்ட் அம்பாஸ்டர், இல்லை ஒரு பிராண்டோட சிஇஓட டாட்டர்ஸ், இவங்க தான் செட் ஆவாங்க. நான்லாம் செட் ஆக மாட்டேன். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு. எனக்கு யார் செட் ஆகணுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்டி. நீ எனக்கு எந்த அட்வைஸும் பண்ணாத. ரொம்ப பயப்படுற போல் நான் லவ் பண்ணுற போகிறேன்னு. நான் ஏன் பயப்படணும்? எனக்கெல்லாம் அவன் மேலே லவ் இல்லை ஜங்கு. நான் ஓகே காசுக்காக நீ என்னடி என்ன ஹர்ட் பண்ணணுக்காக பேசுறியா?
அவ்வளோ ஆசையாக சொல்கிறேன் உன்னை பிடிச்சிருக்குன்னு. மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்களே என்னை ஏமாத்திடுவீங்கன்ற. சரிடி, கடைசி உன்னையே லவ் பண்ணிட்டு இருந்தா அப்போ சொல்லு. சரி, எனக்கு வேறு யார் மேலாம் லவ் வந்தா நான் என்ன பண்ணுறது? வராதடி. நீ அவ்வளோ பயப்படுற நான் லவ் பண்ணுற போகிறேன்னு. பயப்படாத. நீ என்ன தான் லவ் பண்ண போகிற? எனக்கு தான் பொண்டாட்டி ஆக போகிறேன். சார் ஸ்டாப் இட். ஓகே பாரு ஜங்குக், நான் உன்னோட வயசில் ரொம்ப பெரிய பொண்ணு. ஆனால் பார்த்தா ஜங்குக் ப்ளீஸ், நாளிலேருந்து நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன். ஐ திங்க் நான் அதை ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் சார் ஐம் சாரி, நீங்கள் என்னென்னு பாருங்கள். அப்படி சொல்லிட்டு வாயின் அப்படியே கதவு சாத்திட்டு போயிருப்பா. ஸோ ஜங்குக் அப்படியே பின்னாடியே வந்திருப்பான். வந்து கையை பிடிச்சிருப்பான். ஜங்குக் யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடும், கையை விடு. ஜங்குக் ஆல்ரெடி ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க. ஜங்குக் என்னை வேலையை விட்டு தூக்குற மாதிரி தான் ஐடியா இருக்குது. கையை விடு ஜங்குக் ப்ளீஸ். என் ஃபேமிலி ப்ளீஸ் ஜங்குக். விட்டுட்டேன்டி. இப்போ என்ன தான் சொல்ல போகிறேன்? இது செட் ஆகாது ஜங்குக். தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுருக்காது. உனக்கும் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. எனக்கு உனக்கு பிடிக்கவும் இல்லை, அதுவும் நீ புரிஞ்சுக்கோ. என்னால் உன்னை ஹஸ்பண்டெல்லாம் பார்க்க முடியாது. சரி சரி சரி, அதுக்கப்புறம் எதுவும் பேசாதரே, விடு. அப்படியே சொல்லி ஜங்குக்கு அப்படியே போயிடுறாங்க. அந்த வாழவே ஆசையாச்சே வண்டா கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம் வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி என் அன்பான கூடு நீயும் மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும். ஸோ இப்படியே தான் டீசர்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒயன் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ரூலாக தான் நடந்துக்கிறான். ரூடாக இல்லை, ஆஸ் பர் ரூல் என்னவோ அது மாதிரி தான் நடந்துக்கிறான். சார் இன்றைக்கி ஷெட்யூல் வந்து 3 hours ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் இருக்காது, என்னென்னு பார்த்துக்கோங்க. இருடி ஒயன், ஒரு நிமிஷம் இருடி. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? பாரு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீ ஆஸ் யூஷுவல் என்னை பார்த்துப்பல, பார்த்துக்கோ. உண்மையாக முடியல. வரும் இப்போலாம். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ இரு. யாரா சரி, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ உனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. உண்மையாக கேள். ஸோ உண்மையாலே நீ எனக்கு முடியல சொன்னாலும் கேட்க மாட்டா. அதுக்கப்புறம் இல்லை, ஸோ ஜங்குக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவனால் ரொம்ப முடியாமல் போயிருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு வாமிட் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வயன் தான் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் போ. இல்லை முடியல, நீ உண்மையாலே முடியலையா சொல்லியிருக்கலாம்ல. பார்த்துக்கிறேன், நீ போ. பரவாயில்ல எடு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லை வேணாடி. ஐயோ சாரிடி, மேலாம் வாங்கிட் பண்ணிட்டேண்ணா. நான் பார்த்துக்கிறேன், நீ விட, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவளும் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருப்பா. நீ கொஞ்ச நேரம் பாடு, நான் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி டாக்டர் அனுப்ப சொல்கிறேன். இல்லை கிட்ட வாங்க. இல்லை வாடி. சாரி ஜங்கு, சாரி. எனக்கு ஒன்று இல்லை, எப்படியும் வாமிட்லாம் க்ளீன் பண்ணுறதும் காசுக்காக தானா? இதெல்லாம் காசுக்காக ஒரு டிகிரி ஹோல்டர் பொண்ணு பண்ண மாட்டாள். ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் அதெல்லாம் நீ எனக்காக பண்ணுற, காசுக்காக வாடி. அது மட்டும் சொல்கிற, டாக்டர்கிட்ட போய் பேசப்போ சொல்லுடி, இதுவும் காசுக்காகன்னு. இல்லை அது நான் சொல்லு. ஆமாம் நான் நல்லா பார்த்துக்கணும்ல, அது நல்லா பார்த்துக்கணும், அது ஓகே. இது சொல்லுடி. இது கூடவா கையிலலாம் பிடிக்கிற, அதெல்லாம் பிடிக்கலாமா? ஓ
காசு கொடுத்து அதெல்லாம் முடிப்பியா? ஆ, யார் வாமிட் பண்ணாலுமே வா சொல்றி. இல்லை இப்போ நான் யாருடி? என்ன ஒன்று தான் கேட்குறேன், நான் யார்? சரி நீ படு, நான் டாக்டரை கூப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே படுக்க வச்சுட்டு வந்துருப்பா. ஸோ டாக்டரும் வந்து செக்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் பார்த்துக்கோங்க. ஏன் மேம் நீ இன்னும் கூட இருந்து பார்த்துக்கோ. டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு மெடிசன் கொடு, நல்லா ரெஸ்ட் எடுக்க விடு, சரியா? ஓகே மேம். ஏன் அழுதியா? இல்லையே மேம், இல்லையே, ஃபேஸ்லாம் அழுத மாதிரி இருக்கு. ஓகே பாரு ஏன், நீ ஜஸ்ட் ஸ்டாஃப் தான், ஞாபகம் வச்சுக்கோ. மனசில் ஏதோ பெருசாக ஆசை அப்படி இப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது. ஏன் உனக்கு? மேம் அப்போல்லாம் எதுவுமே இல்லை மேம், அதெல்லாம் எதுவும் இல்லை. சார் அப்போ என்கிட்ட சொன்னார் உடம்பு முடியலன்னு. நான் அதுக்கு மீறியும் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். அந்த கில்ட்னஸில் தான் மேம் அழுதுட்டேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எதுக்கு நீங்கள் இப்படி தப்பாலாம் பேசுகிறீங்க? உண்மையாக வேறு எதுவும் கிடையாது மேம். எதுவும் இருக்கவும் கூடாது. ஷுவர் மேம், ஷுவர். ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சமாக லைட்டாக குடி. முன்னாடி போதும் எனக்கு. அம்மோ இல்லை, நீ சொல்லு, எவ்வளோ கேர் பண்ணுற, ரொம்ப அழுகிற, இதெல்லாம் என்னடி? கிட்டா காசுன்னு என்னை ஹர்ட் பண்ணுறவ. சரி விட, எதுவும் கேட்கல. எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கேன் நீயே பேசிவிட்டு. அப்புறம் அவங்க வேறு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க, சரியா? நீ பேசினாங்க ஓகேவா இருப்பாங்க. போய் சொல்லிடு. இல்லை நான் எப்படி சொல்லுடி, பார்த்துக்கலாம். மறுபடியும் வாமிட் வர மாதிரி இருக்குது, தள்ளுறி. இல்லை நீ பரவாயில்ல, என்ன பிடி. வேணாண்டி மறுபடியும். இல்லை நீ பரவாயில்ல, இங்கே பாரு, ஒரு டயர்டாக இருக்குது, நீ மயக்க போட்டுட்டேன்னு என்னால் உன்னை தூக்க முடியாது ஜங்கு. அடிப்பாவே, அதான் உனக்கு பிரச்சனையா? ஜங்கு சரி ஒன்றும் இல்லை, வா அப்படி சொல்லிட்டு வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிட்டு அகைன் க்ளீன் பண்ணி விட்டுருப்பா. என்ன சாப்பிட்டு தோச்சேன்னு தெரியலடி. நீயே ரெஸ்ட்டு கொடுக்காமல் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன், ஒன்றால் தான் அப்படியாச்சு. சாரி ஜங்கு. சரி அழு நீயும், நான் அழுதேன்ல. சாரி ஜங்கு. சரி போய்ட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குடி. திங்க் நீயும் டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ரூம் ஒன்றா லாக் போட்டுறேன், 2 பேரும் படுத்து நல்லா தூங்கிடலாம். இல்லை ஸ்டாஃப் கீ உன்கிட்ட என்கிட்ட வேறு யார்கிட்டும் இல்லை. எப்படி இருந்தாலும் டோர் தான் லாக் பண்ணுவாங்க, அப்போ திறந்துக்கலாம் வா. இல்லை வேணாம் ஜங்குக்கு, இதெல்லாம் ஒரு ஸ்டாஃப்க்கும் அது நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வாடி, இவ ஒருத்தி லவ் பண்ணுறேன்னு பச்சையாக தெரியுது, சும்மா அதை சமாளிக்கணும்னு சமாளிச்சுட்டு இருப்பா வா. ஆனால் நான் ஒன்றும் லவ். சரி நீ லவ் பண்ணாமே இரு, எனக்கு தூக்கம் வருது. மணிக்காக உன் கூட தூக்கம் வருது, நீ பாட்ட அமைதி எங்கே படுன்னு. பொண்டாட்டி என்ன லவ் பண்ணுறான்னு சொல்கிற, என் கூட அப்படி படுத்துட்ருக்க. இப்போ லவ் தானடி? இல்லை நீ கேட்ட அதனால, லவ்லாம் இல்லை. சரிடி, லவ் இல்லாமல் போட்டோம். அப்படி ஜங்குக்கோ படுத்திருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. வயனோட அலாரம் சவுண்ட் கேட்டு தான் வயன் எழுந்திருப்பா. ஏன்னா அவள் எப்பவுமே 2 hours கொஞ்சம் அலாரம் வச்சிட்ருப்பா, நெக்ஸ்ட் ஷெடியூலுக்காக. ஐயோ 2 hours ஆகிடுச்சா? இப்போ எப்படி இருக்குது ஃபீவர்? ஓகே கம்மியாக தான் இருக்குது. ஜங்குக் அடி எழுந்துட்டு எவ்வளோ சீக்கிரம்? வா. இல்லை உனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்குது, நீ படுத்து ரெஸ்ட் எடு. நான் போய் மிச்ச ஷெடியூல்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. பாரு ஜங்கு, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. இன்னும் 3 days உனக்கு கன்சர்ட் வேறு இருக்குது, அப்புறம் உன்னோட சோலோ பர்ஃபார்மன்ஸ் வேறு இருக்குது, பார்த்து இருந்துக்கோ. ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வர ஃபாரின் போக போகிறோம். ஸோ எல்லாமே மைண்டில் வச்சு ஒழுங்காயிரு, சரியா? சரி அட்வைஸ் பண்ணாத. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. சரி ஜங்குக் நீ பார்.
சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியும். ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக கன்சர்ட்டை ஜங்குக்கோட சோலோ சாங் வந்து யூஃபோரியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக எல்லாமே லாக்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் ஓகே லாக் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக அங்கே லாக்கே ஆகிருக்காது. நீங்கள் அப்படி ஓகே சொல்லிட்டனால அங்கே கரெக்டாக தூக்கியிருப்பாங்க மேலே. அவ்வளோதான். இங்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது லாக் ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். ஸோ ஜங்குக்கு இப்போ இருக்கும் ஸ்டில் தெரியாது லாக் ஆகியிருக்குன்னு தான் ஜங்கு நினச்சிட்ருக்கான். என்ன என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ மட்டும் பாரு, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கொஞ்சமாச்சும் அறிவோடு தான் பண்ணியா? இல்லை ஏதாச்சும் ஆச்சுண்ணா என்ன பண்ண முடியும்? போ. ஹே, டக்குன்னு கீழே இருக்கணும். இல்லை வேண்டாம் ஜங்குக் தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடும் சார். அப்புறம் ப்ராப்ளமா? என்ன ஜங்குக்? சாரி சாருக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடும். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்ன ஹேண்டில் பண்ணுவாங்க? பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்கு. நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ளூடூத்லேருந்து ஜங்குக்கா கேட்கும் பேசுகிறதுலாம் சொல்லிட்டு ஸ்டாப் பேசுறதுலாம். அது ஏதாவது அர்ஜென்ட் நான் மட்டும் பேசிக்கலாம். ஜங்குக் நான் பேசுறது மட்டும் கீழே கையை மட்டும் விட்டுறாத, ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ, அதை மட்டும் விடாத, ரெண்டு வரைக்கும் கை வலிச்சாலும் பரவாயில்ல விட்டுக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் அமைதியாக இருப்பா. ஸோ ஜங்குக்கு அப்படியே சாங் பாடிட்டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே அகெயின் சாங் பாடிட்டே இருப்பான். இப்போ கரெக்டாக ஜிமின் சார் நீங்கள் பாடிடுங்க, ஜங்குக் சைலண்டாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் அப்படி சொன்ன ஜிமினும் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஜங்குக் இங்கே பாரு, கையை மட்டும் விட்டுறாத, கையை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ, ஒன்றுமே இல்லை நத்திங், கையை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ, வேறு எதுவுமே கிடையாது சரியா? என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசிகிட்ருக்கா? கையை விட மாட்டேன்னு தம்ஸ்அப் மாதிரி காட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் ஆர்மிக்கு தம்ஸ்அப் காட்டுற மாதிரி ஒயனுக்கு தம்ஸ்அப் காட்டிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒயனும் ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஸ்டாஃப்லாம் அப்படி கத்திட்டு இருக்காங்க, ரிஸ்க் எடுக்கிற வேணான்னு சொல்லிட்டு. பட் ஒயன் யார் பேச்சும் கேட்டிருக்க மாட்டா, எல்லாமே உட்காவே கீழே வந்திருக்கும். ஸோ ஜங்குக்கோட கை அவ்வளோ பிங்காக இருக்கும். ஏன்னா அவன் கை எடுத்துருக்கவே மாட்டான் ஒயன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக. இறங்கி வந்து கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கலாம் ரூமுக்கு வந்தோடனையும் ஒயன் யார் இருக்காங்கன்னு கூட பார்த்துருக்க மாட்டா. டக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிருப்பா. ஜங்குக்குன்னு கொண்டு எதுவும் ஆக்கல, நான் ரொம்ப பயந்துட்டேன். எல்லோரும் இருக்காங்கடி, என்ன இப்படி பண்ணுற? எல்லோரும் இருக்காங்க, எனக்கு என்னடி ஆச்சு? என்னாச்சு? எதுக்கு இப்படி பயந்து? திட்டினீங்களா? அதனால் பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னடி எல்லோரும் பார்க்குறாங்கடி? இல்லை ஆக்சுவலாக லாக்கே ஆகலை. என்ன லாக் ஆகலையா ஒயன்? சாரி, ஆக்சுவலாக லாக் ஆகலை. அது சொன்னால் நீயும் பதட்டமாகிடுவேன், என் பர்ஃபார்மன்ஸும் கேன்சல் ஆகிடும், அதான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலாக உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்கணும்லாம் இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு உன்னுடைய கரியர், உன்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எவ்வளோ பிடிக்கும்னு. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதான் முடிஞ்ச அளவுக்கு நான் உன் கூடவே இருக்கேன்னு கன்வே பண்ணிட்டே இருந்தேன். ரியலி சாரி ஜங்குக், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் உன் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு. அதான் சொல்லிடலான்னு மறைக்கல. ஐ லவ் யூ டூ. கேட்கல என்ன? அப்போ நீ லவ் பண்ணலையா? லவ் யூ சொல்லிகிட்ருப்ப. இங்கே பாரு என்னாச்சு? ஓ, வேலை போயிட்ட பிறகு நீ எனக்கு லவ் யூ டூன்னு சொல்லுவியா? இல்லை உண்மையாக அப்படி இல்லை ஜங்கு. ஆக்சுவலாக பயந்து தான் வந்து. சரி வேலை விட்டு தூக்கிடுவாங்க, நீ கிளம்பு, நான் உன் வீட்டுக்கே வந்து பேசிக்கிறேன். போ. உனக்கு எதுவும் ஆகலை? கை எதுவும் ஆகலை, போ. இல்லை உன் கை கொண்டு ஸ்டாஃபும் வந்துட்டு வயனை போட்டு கற்றுன்னு கத்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் தான், இப்போ எதுக்கு கத்திடுறீங்க? ஆமாம் லவ் தான் பண்ணுறோம், இப்போ என்ன பிரச்சனை? வேலை விட தானே தூக்கணும், தூக்கிடுங்க, ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்னென்னா டேட் போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. நான் கூட வெளியும் போகல, டேட்டும் போகல, சரியா? என்ன பண்ணுறது, தெரியாமல் வச்சுட்டு இவ்வளோ கூட வச்சு லவ் பண்ணலான்னு நினச்சேன். எங்கே வந்தோடனே ஏதோ அப்படியே வந்து பாஞ்சு கட்டி பிடிச்சி காட்டி கொடுத்துட்டா. ஏன்டி அப்படியே வந்து அப்படியே பாஞ்சு வந்து கட்டி பிடிக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது?
தனியாக எவ்வளோ டைம் இருந்தோம். ஒரு நாளாச்சு என் கையாச்சு தொட்டுருக்கியா, தொட வந்தாலும் அப்படின்னு போவேன். இத்தனை பேர் முன்னாடி கட்டி வேற பிடிச்சி எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ என்ன உன்னையே நினச்சிக்கிட்டு நான் இங்கே சாங் எழுதிட்டு இருக்கணுமா? எல்லாம் தலைவலி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பார்க்குறத பாரு நல்லா. என்ன பார்க்குற? சாரி. சரி நான் பேசுகிறேன் இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே கொஞ்சம் ஸ்டாஃப் தான் தெரிஞ்சிருக்கும் வைன் ஹக் பண்ணது. அவங்கக்கிட்டலாம் எதுவும் பேசிகிட்டு இருக்கான். எனக்காக ப்ளீஸ், உண்மையாலே ரொம்ப டீசெண்டாக தான் நடந்துப்போம் 2 பேரும். ப்ராமிஸாக கிஸ் கூட அடிச்சிக்க மாட்டேன் நான் அவளை, நம்புங்க. நீங்கள் எப்போ கிஸ்லாம் அடிக்கலான்னு சொல்கிறீங்களோ அப்போ கூட அடிச்சுக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி சொன்னோன்னே ஸ்டாஃப்லாம் சிரிச்சிருப்பாங்க. அப்பாடா சிரிச்சிருச்சிங்க எல்லாம், நம்பியிருக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஜங்குக், பட் அவளை உன்னோட அசிஸ்டண்ட்டாக போட முடியுமான்னு? இல்லை போடலாமே, கொஞ்சம் மனசு வைக்கலாமே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட்லாம் பண்ணியிருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ தான் உள்ள ரூமுக்கு வந்திருப்பான். ஸோ வெளியே வாங்கி நின்றுருப்பா. உள்ள வாடி வா. என்னாச்சு ஜங்கு, கொடுத்துருவாங்களா? இல்லை பேசியிருக்கேன், இங்கே தானே இருப்பேன். அப்படியா? அடி சொல்லிட்டு வாங்கி டக்குன்னு கட்டி பிடிச்சிருப்பா. இதெல்லாம் நல்லா பண்ணு. அத்தனை பேர் முன்னாடி ஓடி வந்து எப்படி என்னை அவ்வளோ தூரம் அப்படியே தைரியமாக விட்டுட்டேன். பயப்படி வெடி. எனக்கு லைட்டாக ஃபீவர் இருந்ததுக்கே அப்படி இப்போ எப்படி இவ்வளோ தைரியமாக என்னை அளவுலாம் பண்ணி விட்ட? அத்தனை ஸ்டாஃப் சொல்கிறாங்களாம் வேணான்னு. நீ அத்தனை பேரும் அவ்வளோ கத்தியும் இல்லை பண்ணுவாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்லாம் சொன்னியா? இல்லை எனக்கு தெரியும் நீ இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன்னு. என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுல்ல. ஆக்சுவலாக என் மிஸ்டேக் தான். லாக்குடு நான் சொல்லியிருக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஸ்ட்ராங் லாக்கே ஆகலை, நார்மல் லாக் தான் ஆகிருக்கு. அதனால தான் கையை மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பயந்துட்டியா? ரொம்ப நீ ஹைட்டில் போக போக அவ்வளோ பயமாக இருந்தது. எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரில, ரொம்ப பயமாக இருந்தது. ஏன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. உண்மையாலே ஜங்குக்கு இவ்வளோதான் லவ் பண்ணுறாருன்னா சொன்னாங்களா ஏதாச்சும்? தெரியாதுல்ல அவங்களுக்கு. சரி விடு, நான் சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் போக போக கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டுருக்காதடி, விடு. சரி விடு. எதுக்கு என் கையை பிடிச்சி தடவிட்டு இருக்க? இல்லை நல்லா செவந்துருச்சு. என்ன பண்ணுறது, செவந்து தான் ஆகும். சரி விடு, பார்த்துக்கலாம். என்ன நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேறு நான் பண்ணணும். டேவும் கூடவே இருந்துட்டு இருந்தா போடி, ரெடியாக விடு போ. சரி சொல்லிட்டு போடி. வேண்டாம் போடா. என்ன டேய் எப்படி ஓடுறான் பாரு. டேய் நில்றா போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஜங்கோ பின்னாடி வந்துட்டு முன்னாடி அப்படியே ஓடுற குட்டி பையனாட்டம். சரி லவ் யூ டு கிளம்பு போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது. டீ இழுத்து அடித்து இழுத்துட்டேன் அடிச்சிட்டேன் போ. பா என்னடி கணத்தில் அடிக்கிற? அதான் இழுத்து அடிச்சிட்டேன். அப்படி இல்லை, இழுத்து இப்போ தானே நான் சொன்னேன் கிஸ் அடிக்க கூட நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தலாம். சும்மா இவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருப்பேன். இது இல்லைன்னா அப்படி. சரி யாரும் ஸ்டாப் என்ன ஸ்டாஃப் ஆடி சும்மா சொன்ன போடா அப்படி சொல்லிட்டு ஓடிருப்பா. ஓகேடா, ஐ திங்க் ஸ்வீட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நம்ம ரெகுலராக போடுற எஃப்எஃப் வந்து பார்க்கலாம். ஓகே சரி, ஓகே முடிச்சு. ராமி ஸ்டேஸ் பண்ணி பாய்.